அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். கடந்த 9வது வகுப்பில் அண்டை அயலவர்கள் அவர்களோடு நடந்து கொள்கின்ற முறை குறித்து, அதோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அதே தொடர்ச்சியாக 54வது தலைப்பு, இன்றைய 10வது வகுப்பிலே 54வது தலைப்பு பாபு ஹைரில் ஜீரான். பாபு ஹைரில் ஜீரான். ஜீரான், அண்டை அயலவர்களில் சிறந்தவர் யார்? அண்டை அயலவர்களிலே சிறந்தவர் யார் என்பதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய 54வது தலைப்பு. 63வது தலைப்பு, ஆனால் சஹீஹில் 54. 84வது ஹதீஸ். இதுவரைக்கும் நாங்கள் 83 ஹதீஸில் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 84வது ஹதீஸ். قال حدثنا عبد الله بن يزيد قال حدثنا حيوة قال أخبرنا شرحبيل بن شريك أنه سمع أبا عبد الرحمن الحبلي يحدث عن عبد الله بن عمرو بن العاص عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال خير الأصحاب عند الله تعالى خيرهم لصاحبه وخير الجيران عند الله تعالى خيرهم لجاره. خير. இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது என்றால், அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் அஸ்ஹாபி இந்தல்லாஹ், தோழர்களில் நண்பர்கள், சாஹிப் அஸ்ஹாப், தோழர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் ஹைரும் லி சாஹிபி, யார் அடுத்த தோழர்களுக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ. இப்போ 2 பேர் இருக்கிறாங்கண்டா, அந்த 2 பேர்ல யார் தூய்மையாக இருக்கிறாங்களோ, நல்லதுக்கு உதவியாக இருக்கிறாங்களோ, நல்லதை சொல்லி கொடுக்குறாங்களோ, நல்ல முறையில் நடந்து கொள்றாங்களோ, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருப்பார். வெளிப்பார்வையில் சில பொழுது நடிக்கிறவர் சிறந்தவராக இருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஹைருல் அஸ்ஹாபி இந்தல்லாஹி தஆலா. இப்ப 2 பேர் நட்பு பாராட்டுறாங்க. இந்த 2 பேர்ல யார் தூய்மையாக இருக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருப்பார். வஹைருல் ஜீரானி இந்தல்லாஹி தஆலா ஹைருஹும் லிஜாரி. அண்டை அயலவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், 2 அண்டை அயலவர்கள்னா 2 பேர் வந்துருவாங்க தானே. தனி இருக்கும் பொழுது அண்டை அயலவர் ஒன்று கிடையாது, இன்னொரு ஆள் இருக்கும் பொழுது அண்டை அயலவர்கள். அண்டை அயலவர்களில் சிறந்தவர் யார் என்றால், அண்டை அயலவருக்கு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில சிறந்தவராக இருப்பார். வஹைருல் ஜீரானி இந்தல்லாஹி தஆலா ஹைருஹும் லிஜாரி. குறிப்பாக யார் மிக நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களோட சிறப்பான முறையில் உண்மையாக தூய்மையாக நடப்பவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக எழுதப்படுகிறார்கள், இருக்கிறார்கள், கணிக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த தலைப்பு என்ன? அண்டை அயலவர்களில் சிறந்தவர். அண்டை அயலவர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் என்றால், அடுத்தவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவராக, சிறந்தவராக, பயனுள்ளவராக, நன்மை செய்யக்கூடியவராக, மஅரூஃப் இஹ்சான், நல்லதை செய்யக்கூடியவர்களாக, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக எந்த மனிதர் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருப்பார். அப்ப ஒரு மனிதன் தனது அண்டை அயலவருக்கு உபகாரம் செய்வதனூடாக கூட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் நல்லவராக அவர் எழுதப்படலாம் என்பது இந்த தலைப்பு எங்களுக்கு சொல்லி தருகிறது. அடுத்தது பாருங்க, பாபு அல் ஜாரி சாலிஹ். பாபு அல் ஜாரி சாலிஹ். அந்த தலைப்புக்குள்ள ஒரு ஹதீஸ் தான் வருது. இப்ப இந்த 55வது தலைப்பு நல்ல அண்டை அயலவர், அல் ஜார் அஸ் சாலிஹ். ஜார்னா யாரு? சாலிஹ்னா நல்ல. அதுக்குள்ள இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிற ஹதீஸை பாருங்க. قال حدثنا محمد بن كثير قال أخبرنا سفيان عن حبيب ابن أبي ثابت قال حدثني خميل النافع بن عبد الحارث عن النبي صلى الله عليه وسلم قال من سعادة المرء المسلم المسكن الواسع والجار الصالح والمركب الهني.
இந்த ஹதீஸ் சஹீல் கைரிஹி, ஏன்னா இதில் வரக்கூடிய ஹமீல் அவரில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. خير قال حدثنا محمد بن كثير. خير இப்போ பாருங்க النافع ابن عبد الحارث، النافع ابن عبد الحارث عن النبي صلى الله عليه وسلم قال، عن النبي صلى الله عليه وسلم قال من سعادة المرء المسلم، من سعادة المرء المسلم. நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதருடைய சஆதா, சஆதன என்ன? நட்பாக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வரும். சஆதத்துல் மர்அ, ஷகாவன துர்ப்பாக்கியம். ஒரு மனிதனுடைய, முஸ்லிமான ஒரு மனிதனுடைய நட்பாக்கியம் என்னங்க ரசூலுல்லாஹ் முஸ்லிம்னு சொல்லும் பொழுது இப்போ சரியான பார்வை இஸ்லாம், ஈமான், வஹீயுடைய பார்வை தான். ஆனால் ஆட்களை பொறுத்து சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது வித்தியாசப்படும். ஆனால் அது உண்மையானதல்ல, அது அவருடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஒரு உண்மையான மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்தில் இருந்தும் உள்ளதுதான், நட்பாக்கியத்தில் இருந்தும் உள்ளதுதான், மகிழ்ச்சியில் இருந்தும் உள்ளதுதான். இது பரிபூர்ணமானதல்ல, பகுதி. இது 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 இருக்கிறது, இது அல்லாத பல விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று சொன்னாங்க அல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான வீடு. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு மனிதர் அவர வசதிக்கு ஏற்ப வீடை கட்டுறது தப்பு கிடையாது. இப்போ அது ஆடம்பரம் என்ற எல்லைக்குள்ள வராது. இப்போ ரசூல் அல் மஸ்கன் சொல்ல இல்லை, அல் மஸ்கன் அல் வாசிஅ, விசாலமான வீடு. உதாரணமா எனக்கு போதும் வண்டி இருந்தால் ஒரு ரூம்லே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அப்படியே இருக்கிறதான் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு என்ன எப்படி இருந்தது? அவர தகுதி, அவருடைய பொருளாதார வசதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டது. அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டது என்ன? சுஜூதுக்கு போகும்போது ஆயிஷா நாயர் காலை தட்டுவாங்க, காலம் மடக்குவாங்க, சுஜூதுக்கு போவாங்க. இதுதான் அவங்களோட வீடு. ஆனால் ரசூல் அங்கே சொல்லும்போது சொல்றாங்க என்ன? ஒரு முஸ்லிமான மனிதனுடைய சந்தோஷம், நட்பாக்கியத்தில் இருந்தும் உள்ளதுதான் விசாலமான வீடு. அல் மஸ்கன்னா வீடு, அல் வாசினா விசாலமான வீடு. ஒருவர் அவர வசதிக்கு ஏற்ப வீடை கட்டுறது தப்பு கிடையாது. இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ஆடம்பரம் என்பது வரும், அவர தகுதிக்கு மீறி செய்யறது. அதே மாதிரி ஒரு பொதுவான அவருடைய உதாரணமாக வந்து ஒரு 3 ரூம் 4 ரூம்ங்கிறது ஒரு விசாலமான வீடு. இதை தாண்டி ஒரு 50 ரூமை கட்டி போடுறது அது வந்து இது யாருக்குமே தேவையில்லை, இது விசாலத்தையும் தாண்டினது. அப்ப அதனால வந்து பொதுவாக ஒரு மனிதன சக்திக்கு ஏற்ப அவன் ஒரு அழகான வீடை கட்டி கொள்வது தப்பு இல்லைங்கிறத இது சொல்லப்பட்டீங்க. அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு மனிதருக்கு சின்ன வசதி இருக்குது, அவர் சின்ன வீடு கட்டுறாருன்னா அப்ப அவருக்கு சாதத்தில் நட்பாக்கியத்துல இருந்து உள்ளது அப்படின்னு எப்படி புரிஞ்சு கொள்றது? அது அவருக்கு துட்பாக்கியமா, ஷகாவத்தா, சின்ன வீடு தான் இருக்குது. அப்ப வறுமை எப்படி புரிஞ்சு கொள்வது? ரைட். ஒரு மனிதன் கஞ்சத்தன படம் கூட இருக்குது, சின்ன வீடா கட்டிட்டு இருக்க தேவையில்லை. நல்லா அல்லாஹ் அனுமதிச்சதை நீங்க ஏன்னா இன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதி அலா அப்தி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்த நிஅமத்தை அவன் பயன்படுத்துறத பார்க்கறது அல்லாஹ் விரும்புறான். வாமா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை ஹராமாக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக். அப்ப எனவே கஞ்சத்தனம் பண்ணவும் கூடாது, அதுக்காக வேண்டி எல்லையை மீறி போயிடவும் கூடாது. அதே நேரம் இது ஒவ்வொருத்தருடைய மனிதரை பொறுத்து இந்த சட்டம் வித்தியாசப்படும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின விதம் வேற, இன்னொரு சஹாபிக்கு வழிகாட்டின விதம் வேற. இப்ப சதகாவுல குவியலா தங்க குவியல்களை கொண்டு போட்ட, தங்கன்னா பொருளாதார ரீதியாக சஹாபாக்களுக்கு தேவைப்பட்ட யுத்த காலத்துக்கு போராட தேவைப்பட்ட குவியல்களை கொண்டு போட்டவங்க, பெரிய பெரிய குவியல்களை கொண்டு போட்ட சஹாபாக்களும் மீக்கிறாங்க, ஒரு புடியை கொண்டு போட்டவங்க மீக்கிறாங்க. அப்ப எண்ணங்களை பொறுத்து கூலி கொடுக்கப்படும். அதுல என்ன செய்ய, அதாவது எல்லை கடந்து போயிடவும் கூடாது, அதே நேரம் வந்து அளவு கடந்த கஞ்சத்தனத்துக்கு போயிடவும் கூடாது, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப அல் மஸ்கல் வாசி என்பது ஒரு மனிதனுடைய நட்பாக்கியத்தில் இருந்தும் உள்ளது. இப்ப ரெண்டாவது வல் ஜாரு ஸாலிஹ், ஒரு மனிதன் நட்பாக்கியத்தில் இருந்து உள்ளதுதான் வந்து என்ன, நல்ல அண்டையலவர் கிடைக்கிறது. அப்ப ஒருவர் வந்து அண்டையலவர் வந்து மோசமான அண்டையலவர் கிடைச்சிட்டு, ஆனா இவர் வந்து நல்ல மனிதர் ஆகிறார். அப்ப இவருக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, இது மேலதிகமான உண்டு. அப்படி கிடைச்சா அவருக்கு இன்னும் மகிழ்ச்சி, 100 400. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்ல வர கஷ்டங்கள் நோவினிகளை பொறுத்து கொண்டு வாழ்றது கூட நன்மை கிடைக்கும், நிச்சயமா நன்மை கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் என்ன செய்யலாம், அவர் தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் முறைப்பாடு செய்யலாம். அது பின்னுக்கு ஒரு ஹதீஸ் வரும். மூணாவது வல் மர்கப் அல் ஹனி,
அவள் மர்கபுல் ஹனி, மகிழ்வூட்டக்கூடிய வாகனம். யாருக்கு பிடிக்குதோ அவர் என்ன செய்யலாம், அவருக்கு பொருத்தமான ஒரு வாகனத்தை அவர் வச்சுக்கொள்ளலாம், அவர் வச்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த ஹதீஸ்ல தலைப்பு ஜாரு சாலிஹ், நல்ல ஒரு அண்டை அயலவர் கிடைக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கும். அதனால சில சலபு சாலிஹ்கள் முன்னால் உள்ள அறிஞர்களை பொறுத்தவரையில நல்ல தோழமையை தேடி போயிருக்கிறாங்க. அண்டை இளவர்கள் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவங்கள பார்த்து நம்மள்டையும் சில வாழ்க்கையில சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எனவே இது ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தோஷத்திலிருந்தும் நட்பாக்கியத்திலிருந்தும் உள்ளது என்பதுதான் இந்த தலைப்பினூடாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம். 56வது தலைப்பு பாபு அல் ஜாரிசு, தீய அண்டை வீட்டார். இப்ப இந்த செய்தியை பாருங்க. قال حدثنا صدقة قال أخبرنا سليمان هو ابن حيان عن ابن عجلان عن سعيد عن أبي هريرة قال كان من دعاء النبي صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من جار السوء في دار المقام فإن جار الدنيا يتحول. خير. இந்த ஹதீஸ் ரைட். இந்த ஹதீஸை பாருங்க. 86வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான மின் துஆஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களில் ஒரு துஆவாக இது இருந்தது. மின் துஆஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களில் இது ஒரு துஆவாக இருந்தது. என்ன துஆ? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ ஃபி தாரில் முகாம், நிலையான அந்த வீட்டில் நான் கெட்ட அண்டை அயலவரை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். நிலையான வீடுன்னா என்ன? சொர்க்கத்துல கெட்ட நான் அண்டை அயலவர் வைப்பாரா? தாருல் முகாம், நிலையான வீட்டுல நான் கெட்ட அண்டை அயலவரை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன நரகத்தை விட்டும்? மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா இப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாதா நீ சொர்க்கத்தை தா, ஏன்னா நரகத்துக்கு போன கெட்ட, ஏன்னா அங்கதானே ஈப்பாங்க எல்லாருமே, என்ன கெட்டவரும் மோசமான தீவிரம் எல்லாம் அங்க ஈப்பாங்க. நரகத்துல சொர்க்கத்துல யாரும் மோசமானவங்க ஈக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லவர்கள் தான் தானே. அப்ப யாரெல்லாம் நரகத்துக்கு போனா அங்க நரகத்துக்கு போறது என்ன பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. அப்ப நரகத்துல இருந்து பாதுகாப்பு தருவதுவா தான் இது, சரியா? ஏன்டா ஃபைன்ன ஜார துன்யா யதஹவ்வல், துனியாவுடைய ஜார் உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயலவர் என்ன செய்வார்? யதஹவ்வல், நீங்க கூடியது. சில நேரம் அவர் வெளியே போவாரு, வெளியே வேற ஊருக்கு, அல்லது நம்ம வேற ஊருக்கு போயிடுவோம், அல்லது நம்ம வேற ஒரு குடிபெயர்ந்து போயிடுவோம், அல்லது அவர் மரணிச்சுவார், நம்ம மரணிச்சிருவோம். இது நிரந்தரமானதல்ல. இது ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்து இருக்குது என்னென்றால், அதைத்தான் அந்த நீங்க புத்தகம் வச்சிருக்கிறவங்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. வலஃபு நஸாயி வஇப்னு ஹிப்பான் அல் பாதியா வஹுவ ஸஹீஹ் அல் மஹ்ஃபூத். இந்த ஜாரத் துனியாக்கு பதிலா ஃபஇன்ன ஜாரல் பாதியான்னு ஒரு ரிவாயத்து இப்னு ஹிப்பான் நஸாயில வந்திருக்கு. குறிப்பாக நஸாயி 5502வது செய்தி வல்லஃபு லஹு. அதே மாதிரி பஸார்ல 8496 பஸார் 8496 வருது. அது மாதிரி அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இப்னு ஹிப்பான்ல வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான்ல வருது. அப்ப இந்த இடத்துல என்ன கருத்துனா, சில இடங்கள்ல பாருங்க இந்த இதுல வரக்கூடிய ரிவாயத்தை போய் தஅவ்வது பில்லாஹி மின் ஜாரி ஸூ ஃபி தாரில் முகாம், தாரில் முகாமுக்கு வேற இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா ஐ அல் இகாமா, நாங்க தங்குகின்ற இடத்தில், நிலையாக இருக்கின்ற இடத்தில். உதாரணமா ஒரு நிலையாக இருக்கிற ஒரு இடத்துல ஊர்ல யா அல்லாஹ் கெட்ட ஜார் அண்டை அயலவர் இருந்தால் அவரை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப வேற அறிவிப்புகள்ல எப்படி நஸாயில இப்னு ஹிப்பான்ல எல்லாம் எப்படி வருதுன்னா ஃபைன்ன ஜாரல் பாதியா யதஹவ்வல், ஜாரல் பாதியானா இப்ப நம்ம ஒரு பயணம் போறோம். இப்ப அந்த காலத்துல 10 நாள் 15 நாள் பயணம் போகும்போது ஒரு பயணக்குழு ஒரு 50 பேர் 30 பேர் சேர்ந்து போவாங்க. ஏன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல போய் டென்ட் அடிச்சு ஒரு 2-3 நாள் இருப்பாங்க. அங்க கிடைக்கிற சாப்பாடு போவாங்க. முந்தின காலத்துல வியாபார பயணங்கள் இருந்தது. அப்ப அவங்க 40 30 நாள் 50 நாள் சரி 10 நாள். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுதும்
கெட்ட மோசமான அண்டையலவர்கள் இருக்கலாம். இவனோட போய்த்து வந்து இவனோட போய்த்து ஒரு வேலை செய்யலுமா நம்ம சொல்றோமா? அப்ப அது ஜாரல் பாதிய அப்படி பயணத்தில் எரியக்கூடிய நண்பர்கள் வந்து அது எத்தகவல் அது நீங்கிரும், குயிக்கா போயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்க வீட்டுல இருக்கும் பொழுது, ஒரு ஊர்ல நிலையாக இருக்கும் பொழுது, அங்க ஒரு தீய அண்டையலவர் கிடைப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த கருத்தையும் சில அறிஞர்கள் அந்த லஃப்து நஸாயி வப்னு ஹிப்பானுடைய அறிவிப்பு வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரிவாயத்தை பொறுத்து நம்ம ஃபைன்ன ஜார துனியான்னு சொல்லும்போது டோட்டலா மாறும். அப்ப எனவே அந்த ஹதீஸுடைய இந்த அதப் முஃப்ரதுடைய ரிவாயத் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்ன? இந்த உலகத்துல பரவாயில்லையா அல்லாஹ், எப்படினாலும் பிரச்சனை இல்லை, சகித்து கொள்ளலாம், ஆனா மறுமையில நரகத்துக்கு கொண்டு போயிடாத இந்த அறிவிப்பும் இருக்கிறது. அதே மாதிரி இதை தாரல் பாதியாண்டா, ஏன்னா வேற ரிவாயத்துல வருது. அப்ப அந்த ஹதீஸை பார்க்கணும், என்ன இது இப்படி வருது, குழம்ப தேவையில்லை. அப்ப ஜாரல் பாதியான்னு சொல்லும் பொழுது அது எத்தஹவ்வல், அது நீங்க கூடியது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்படியும் செய்திகள் வருகிறது. அடுத்த ரிவாயத்தை பாருங்க. இதுல 87வது செய்தி أبو موسى الأشعري رضي الله عنه قال حدثنا مخلد بن مالك قال حدثنا عبد الرحمن بن مغرى قال حدثنا بريد بن عبد الله عن أبي بردة عن أبي موسى الأشعري رضي الله عنه قال مثلا بريد بن عبد الله عن أبي بردة عن أبي موسى الأشعري رضي الله عنه قال قال رسول صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقتل الرجل جاره وأخاه وأباه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கியாமத் நாள் வராது, ஒரு மனிதன் தன்னுடைய ஜாரோடு சண்டை பிடிப்பான், அவனை கொலை செய்வான். கத்ல் ரெண்டு, ஒன்று சண்டை பிடிக்கிறது, கொலை செய்கிறது. கத்ல்னா என்ன? கொலை செய்கிறது. அவனுடைய சகோதரனை கொலை செய்வான், அவனது வாப்பாவை கூட வெட்டுறதுக்கு துணிவான். பாப்பாவை சண்டை பிடிக்கிற சும்மா விளையாட்டுக்கா சண்டை பிடிச்சி கொலை செய்யற அளவுக்கு வந்துருவான். இன்னொரு ரிவாயத்துல ஹரஜ்னு வந்து புகாரில இக்தர் அல் ஹரஜ். ஹரஜ்னா என்னன்னு கேட்கப்பட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கத்ல் இன்ன பைன யதை அல் அய்யாம யன்ஸுல் ஃபீஹா அல் ஜஹல் வ யக்ஸுரு ஃபீஹா அல் ஹரஜ். புகாரில கிதாப் அல் ஃபிதன் இமாம் புகாரி எழுதுறாங்க, கியாமத் நெருங்க நெருங்க ஜஹல் கூடும், மடமை. இப்போதான டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா உச்சத்தில் இருக்குது. அப்ப மடமையா? ஆனா அது வந்து உச்சத்துல தான் இருக்குது. அறிவு தொழில்நுட்பம் உச்சத்துல இருக்குது. சரியான மனிதம் என்பதை இல்லாம போயிடுச்சு. மனிதம் என்பது இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி அதாவது இயற்கை இருக்குதானே, அதாவது இயல்பை தாண்டி அதாவது ஒரு மனிதனா இருந்து கொண்டு இது அங்கீகரிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இது நடக்கலாம், இது நாகரிகம் என்ற பேர்ல வந்திருக்குது. உதாரணத்துக்கு ஆணும் கல்யாணம் முடிக்கிறது. அப்ப அதனால வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை. இது எல்லாருமே இதை துணிஞ்சு சொல்லவும் மாட்டாங்க. சில நேரங்கள் இதை அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நம்மளோட வீட்டுக்குள்ள நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட சகோதரிகள் அல்லாஹ் நஅஊது பில்லாஹ் பாதுகாக்கணும் என்றா அப்படித்தான் போகுது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஜஹல் அதிகரிக்கும். ஜஹல்னா என்ன? மடமைனா என்ன? கொள்கையை பத்தி தெரியாது, இஸ்லாத்தை பத்தி தெரியாது, நன்மை தீமை தெரியாது. சாதாரணமாக ஒரு மனிதன் அங்கீகரிப்பானா? சாதாரண ஒரு மனித மூளை அங்கீகரிக்குமா? மார்க்கம் விட்டுருங்க, நீங்க இஸ்லாத்தை எடுக்கையில விடுங்க, ஒரு மனித மூளை அங்கீகரிக்குமா? அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக மாறி இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் வாப்பாவை கொலை செய்யறதுங்கிறது நம்ம வந்து என்ன, இது வாப்பாவை சகோதரனை எல்லாம் வந்து இப்படி எல்லாம் கொலை செய்வாங்களா? இன்னைக்கு வாப்பாவை கொலை செஞ்சு போட்டு வாப்பாட சொத்தை எடுக்கிற நிலைமை மாறி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எதற்காக வந்திருக்கு? மோசமான தீய அண்டவயலவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒரு கியாமத்தினால் வராது, ஹத்தா எது வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை அயலவரை கொலை செய்வான். கொலை செஞ்சுட்டு முன்னாடி பார்த்தோம், அண்டை அயலவருடைய வீட்டுல திருடுறது எவ்வளவு பெரிய பாவம், அண்டை அயலவருடைய மனைவியோட விபச்சாரம் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம், நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்டா, அவர் கொலை செய்வார், நோக்கம் இருக்கும் துனியா. அதே மாதிரி வந்து சகோதரனை கொலை செய்வார், கூட பிறந்த சகோதரனை கொலை செய்யற ஒரு நிலை வரும். அதே மாதிரி வாப்பாவை கூட துணிந்து, ஏன்னா உலக மோகம், ஜஹில், மார்க்கம் பற்றி தெரியாது, எல்லாமே அவனை ஆட்டி படைக்கும். அந்த ஒரு நிலை வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, கொலை அதிகரிக்கும் என்பதாக. அப்ப எனவே இந்த இடத்துலையும் நாம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க? அல் ஜாரசு, தீய அண்டை வீட்டார், தீய அண்டை வீட்டுக்காரர். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அண்டை அயலவர் மோசமானவராக கொலை செய்ய உணர்வு வரும்.
ஒரு கொலை செய்ய துணிஞ்சிட்டான்டா அவன் என்ன செய்வான்? சொத்துக்களை பறிக்கிறதுக்கு, திருடுறதுக்கு, களவெடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன பில்லாவுல அவன் முதன்மையாகத்தான் அதுல இருப்பான். 57வது தலைப்பு பாபு லா யுஸி ஜாரா, அண்டை அயலவருக்கு நோவினை செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. இதுதான் தலைப்பு. 57வது தலைப்பு. 88வது ஹதீஸ். பாருங்க, இது நம்ம எல்லாருமே அன்றாடம் கேள்விப்படுற செய்தி தான். அதுல மேலதிகமாக ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு, அதை சேர்த்து சொல்லிட்டு போறோம். قال حدثنا مسدد قال حدثنا عبد الواحد قال حدثنا الأعمش قال حدثنا أبو يحيى مولى جعد ابن هبيرة قال سمعت أبا هريرة يقول قيل للنبي صلى الله عليه وسلم يا رسول الله إن فلانة تقوم الليل وتصوم النهار وتفعل وتصدق وتؤذي جيرانها بلسانها فقال رسول الله صلى الله عليه وسلم لا خير فيها هي من أهل النار قالوا وفلانة تصلي المكتوبة وتصدق بأثوار ولا تؤذي أحدا فقال رسول الله صلى الله عليه وسلم هي من أهل الجنة. خير. 88வது தலைப்பு அபூ ஹுரைரா. 88வது ஹதீஸ். 57வது தலைப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال قيل للنبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன ஃபுலானான்னு சொல்லப்பட்ட குறித்த ஒரு பெண்மணி, இங்க பேரை சொல்லவில்லை. அறிவிப்பாளர்கள் பேரை என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லவில்லை, ஒரு காரணத்துக்காக. இன்ன ஃபுலானா, ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படும் பொழுது, அந்த பெண்மணி தகூமுல் லைல, இரவையில நின்று வணங்குகிறாள், வதஸூமுன் நஹார், நோன்பு பகல்ல நோன்பு பிடிக்கிறாள், வதஃபஅல் வதஸத்தக், நன்மைகள் அதிகமா, அதாவது அவருடைய நன்மைகள் ஏராளமா செய்கிறாள், அதாவது தர்மம் செய்கிறாள், நல்ல அமல்கள் செய்கிறாள். ஆனா ஒன்று, வதுஸி ஜீரானஹா பிலிசானிஹா, அவள் தன்னுடைய நாவினால் அண்டை அயலவர்களை நோவினை செய்கிறாள். வதுஸி ஜீரானஹா பிலிசானிஹா, அண்டை அயலவர்களை என்ன செய்கிறார்? நோவினை செய்கிறார். فقال رسول الله صلى الله عليه وسلم لا خير فيها لا خير فيها هي من أهل النار لا خير فيها هي من أهل النار, அவளில் எந்த நலவும் கிடையாது, அவர் நரகவாசி. ஒத்த வார்த்தை. இப்ப அண்டையலவர்களை நோவினை செய்யறது இவ்வளோ ஒரு தண்டனைண்டா, உம்மா வாப்பாவை நோவினை செய்த யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கு அண்டை அயலவர்களுடைய விஷயத்துல நீங்க எவ்வளவு பக்குவமா இருங்க அப்படின்னு. நீ சர்வசாதாரணமாக சண்டை சச்சரவு, வீண் பழிகள், பேச்சுக்கள். காலு வஃபுலானா, இன்னொரு பெண்மணியை பத்தி சொல்லப்பட்டது, துசல்லி அல் மக்தூபா, 5 நேர தொழுகை மட்டும் தான் தொழுகிறா. 5 நேர தொழுகை மட்டும் தான் அவங்க தொழுகிறா. மக்தூபாண்டால் இல்லை, 5 நேர தொழுகை மட்டும் தான் தொழுகிறா. வதஸத்தக் பி அஸ்வார், அவ தர்மம் செய்கிறாள். பி அஸ்வார், அஸ்வார் என்றால் அல் அகித், அதாவது அல் கித்தாமில் அல் அகித், அதாவது காஞ்ச பால் கட்டி, சீஸ்ன்னு சொல்லுவேன், பால் கட்டி, காஞ்ச பால் கட்டி தான் சொல்லுவோம் அகித். அதுலேருந்து ஒரு துண்டை தர்மம் செய்கிறாள். அப்ப அஸ்வார்னா காஞ்ச சவுர் ஒன்று, அது மாதிரி அஸ்வார், அது அந்த தர்மம் செய்யறது அப்படின்னா என்ன? கொஞ்சம் தர்மம் செய்யறாங்க, கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. அஸ்வார்னா என்ன? கொஞ்சம் தான் அவங்க என்ன செய்யறாங்க? தர்மம் செய்யறாங்க. காஞ்ச பால் கட்டியை அவங்க தர்மம் செய்கிறார்கள். ஆனா அந்த பெண்மணியை பத்தி சொல்லும் பொழுது நிறைய தசத்தன்னு மொத்தமா வந்துருச்சு. இவங்க சின்ன தர்மம் தான் செய்யறாங்க. ஆனா வலா துஸி அஹதன், யாரை நோவினை செய்வது கிடையாது, இவரால் எந்த தொந்தரவும் யாருக்கும் கிடையாது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவ சொர்க்கவாதின்றாங்க. எப்படி இஸ்லாம் எப்படி பிரிச்சு காடுன்னு பாருங்க. ஹுகூக்குல் இபாதுர விஷயத்துல நீங்க கை வச்சிட்டு அல்லாஹ்வை நீங்க எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் ஒத்த வார்த்தை, லா கைர ஃபியா ஹிய மின் அஹ்லின் நார். ஹுகூக்குல்லாஹ் விஷயத்துல கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம்னா கடமைகளை செய்யறாரு, கரெக்டா செய்யறாரு, ஆனாலும் கொஞ்சம் அமல்கள் செய்யறாரு. ஆனா ஹுகூக்குல் இபாதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, முக்கியமான ஒரு ஹதீஸ். அப்ப நம்ம இதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த அளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, 120 ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். 121 அல் அதப் அல் முஃப்ரத்ல, 89 ஸஹீஹ் அல் அதப் அல் முஃப்ரத்ல. قال حدثنا سليمان بن داود قال حدثنا سليمان بن داود أبو الربيع قال حدثنا إسماعيل بن جعفر قال حدثنا العلاء بن عبد الرحمن عن أبيه عن أبي هريرة رضي الله عنه
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா யதுகுலுல் ஜன்னah, இவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். யாரு? மன் லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய நாசகார வேலை தான். நாசகார வேலை தீய ஷுரூர், கெடுதிகள், தீங்குகள், நாசகார வேலையிலிருந்து அண்டை அயலவர்கள் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் இப்ப பக்கத்து அண்டையலவர் இருக்கிறார், இவங்க இருக்கிறாங்க, எப்படா இவன் திட்டுவான், எப்ப சண்டைக்கு வருவான், எப்ப அடிப்பான்னு சொல்லி பயந்தே வாழ்க்கை கழிந்தா அவர் யாரு? அவருடைய நாசகார வேலையில் இருந்து இவர்கள் பாதுகாப்பு வரையில் அபயம் பெற இல்லை, பயத்தோட இருக்கிறாங்க. இன்னொன்னு இருக்குது, மாஷா அல்லாஹ் எவ்வளோ தங்கமான மக்கள்னு சொல்லி அபயத்தோட நான் நிம்மதியா வாழ்றேன், இன்னும் பயந்து வாழ்றேன். யாருடைய நாசகார வேலையில் இருந்து அண்டை அயலவர்கள் பாதுகாப்பு உணர்வை பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் எப்ப வந்தாலும் சும்மா யாருமே அப்படி யோசிக்கிறது இல்லை. இப்போ ஒரு 5 முறை சண்டைக்கு வந்து 6வது எப்படா இவன் வருவான்னு பயந்தே காலம் கழிதுண்டால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஹதீஸ்ல சத்தியமிட்டு சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், அவர் ஈமான் கொண்டவராக முடியாது என்பதாக கூட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஒரு அண்டை அயலவருக்கு செய்யற உபகாரத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கும் உள்ள தொடர்பை எப்படி காட்டினாங்க? அண்டை அயலவருக்கு செய்யற உபகாரத்தையும் சொர்க்கத்துக்குள்ள தொடர்பை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க? இப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி சொன்ன மார்க்கம் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? தீவிரவாதத்தை போதிக்குமா? ஒரு காலம் இல்லை. எனவே இதெல்லாம் இஸ்லாம் எந்த அளவு தூரம் ஒரு மனிதனுடைய உணர்வில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு உணர்வு அதை கூட நம்ம காயப்படுத்தி விடக்கூடாது, கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு நிம்மதி, நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன் என்ற அந்த உணர்வோடு அண்டையவர்களை அணுகுகின்ற, வாழுகின்ற, உறவாடுகின்ற ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், சொர்க்கவாதியாக இருப்பான். ஹைர். 58வது தலைப்பு, 90வது ஹதீஸ். பாபு லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்சினு ஷாத். ஃபிர்சின் அல்ல, வலவ் ஃபிர்சினு ஷாத். அதாவது ஒரு லா தஹ்கிரன்ன ஜாராண்டா ஒரு அண்டை வீட்டு பெண்மணி, அண்டை வீட்டு பெண்மணிக்கு கொடுக்கின்ற ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பை கூட லா தஹ்கிரன்ன அற்பமாக கருத வேண்டாம். இதுதான் தலைப்பு. அப்படின்னா என்ன? கறி சமைச்சு ஒரு கால் குழம்பு, அதாவது சின்ன துண்டு, அதை கூட நீங்க கொடுக்கும் பொழுது இவ்வளோ பெரிய நன்மைன்னு நினைச்சு கொடுங்க, அற்பமா கருதிடாதீங்க. இன்னொரு ஹதீஸ் வருது என்ன? லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. எதையுமே நீங்க மஅரூஃப்ல நல்லதுல நீங்க எதையுமே அற்பமாக கருதி விட வேண்டாம். ஏனென்றால் குல்லு மஅரூஃபின், வேற அறிவில குல்லு மஅரூஃபின் ஸதகா, எல்லா நற்செயலும் தருமாகும். இப்ப இந்த தலைப்பை புகாரி போட்டிக்கிறாங்க. ஒரு அண்டை வீட்டு பெண்மணி இன்னொரு அண்டை வீட்டு பெண்மணிக்கு ஒரு கறிய குழம்பு சமைச்சு கொடுக்கும்பொழுது, கால் குழம்பு இருக்குதானே, கால் குழம்புன்னு சொன்னால் அந்த இது ஒட்டகத்துக்கு நேரடியாக பயன்படுத்தப்படும் என்ன ஃபிர்சின் என்பது. ஆனால் இந்த இடத்துல ஆட்டுக்கும் பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன, அப்படி ஒரு கறி சமைச்சு அந்த துண்டை கூட கொடுத்தால், கால் குழம்பு அந்த துண்டை கறி சமைச்சு கொடுத்தா கூட நீங்க, அல்லது சும்மா தர்மமாக கொடுத்தால் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? அற்பமாக கருதி விடக்கூடாது. எந்த பெண்மணி அப்படி கொடுக்கறது கூட அற்பமாக கருதி விடக்கூடாது. சரி, இந்த ஹதீஸ் 90வது ஹதீஸ் எப்படி பார்ப்போம். قال حدثنا إسماعيل بن أبي أويس قال حدثني مالك عن زيد بن أسلم عن عمرو بن معاذ الأشهلي عن جدتي أنها قالت قال لي رسول الله صلى الله عليه وسلم يا نساء المؤمنات لا تحقرن امرأة منكن لجارتها ولو قراء شاة محرق. அம்ர் இப்னு முஆத் அல்-அஷ்ஹலி அவர்கள் தனது பாட்டியை தொட்டு அறிவிக்கிறார்கள். அன்னஹா, அவங்க சொல்றாங்க, قال لي رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, யா நிசா அல் முஃமினாத், யா நிசா அல் முஃமினாத், ஈமான் கொண்ட முஃமினான பெண்களே, ஈமான் கொண்ட முஃமினான பெண்களே, லா தஹ்கிரன்ன இம்ராஅத்துன், எந்த பெண்மணியும் அற்பமாக கருதி விட வேண்டாம். லிஜாரத்திஹா, லா தஹ்கிரன்ன இம்ராஅத்துன் மின்குன்ன லிஜாரத்திஹா, எந்த ஒரு முஃமினான பெண்மணியும் தன்னுடைய அண்டை வீட்டு பெண்மணிக்கு கொடுக்கிறதுல, உதவி செய்யறதுல
எதையுமே அற்பமாக கருதி விட வேண்டாம். வலவ் குரா உஷாத்தி முஹர்ரக், ஒரு கரிந்து போன ஆட்டினுடைய கால் குழம்பாக இருந்தாலும் சரி. முஹர்ரக் கரிந்து போன, ஷாத் ஆடு. ஆனா குரா என்று பயன்படுத்தப்பட்டு, குரா என்பது பொதுவாக மதுனர் கால், இந்த கால் பாதையும் சொல்றது. இந்த இடத்துல ஃபிர்சின் அந்த கால் குழம்பும் சொல்லப்பட்டு அந்த கண்டைக்கால், முழங்கால், கண்டைக்கால் இந்த பகுதிக்கும் இது சொல்லப்படும். சில இடங்கள்ல இது அந்த குழம்பு, கால் குழம்புக்கும் சொல்லப்படும். இதுதான் இந்த செய்தி. அடுத்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا آدم قال حدثنا ابن أبي ذئب قال حدثنا سعيد المقبوري عن أبيه عن أبي هريرة رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم يا نساء المسلمات يا نساء المسلمات لا تحقرن جارة لجارتها ولو فرسن شاة. خير. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமான பெண்களே, அந்த அறிவில முஃமினான பெண்களே. அப்ப முஸ்லிமான பெண்களே ரெண்டு விருத்தம் சொல்லி சொன்னாங்க. லா தஹ்கிரன்ன, யாருமே அற்பமாக கருதி விட வேண்டாம். எந்த ஒரு அண்டை வீட்டு பெண்மணியும் அடுத்த அண்டை வீட்டு பெண்மணி கொடுக்கிற உபகாரம், நன்மை, தர்மம், எதையும் அற்பமாக கருதி விட வேண்டாம். வலவ் ஃபிர்சின் ஷாத், காலுடைய ஒரு குழம்பு பகுதியை கொடுத்தாலும் சரி, அது சமைச்சு கொடுத்தாலும் சரி, சமைக்காம கொடுத்தாலும் சரி. மேலும் அந்த முஹர்ரக்னு கரிந்து போனன்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல பொதுவாக வந்திருக்கு. அப்ப எனவே ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி, அதாவது எதையுமே அற்பமாக கருதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே கரிந்து போனதே அல்லது கால் குழம்பே ஒரே எடுத்து கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. குறைஞ்சபட்சம் இப்படி கொடுத்தாலும் கூட அற்பமாக கருதாங்க. ஏதாவது கொடுங்க, உதவி செஞ்சு கொண்டே இருங்க. அடுத்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான செஞ்சு கொடுங்க. எல்லாமே நன்மை கிடைக்கும். நீங்க எதையும் அற்பமாக கருதுறாங்க, இதெல்லாம் போய் கொடுக்குறதா? அதுக்கு சொல்லி நல்லா திண்டு போட்டு மிஞ்சின அந்த கறி பிடிச்ச சோற, ஹதீஸ்ல கறி பிடிச்ச சோற அடிச்சு அள்ளி கொடுக்கறது அடுத்த குர்ஆன் வசனம் மீது லென்த் நாள் பெறா. இது குறைஞ்சபட்சம். நீங்க என்ன குறைஞ்சபட்சம் இதையாவது அவங்க ஒருத்தருக்கு இப்ப நமக்கு சரி முடிஞ்சிருச்சு, ஒரு கோப்பையில கொஞ்சம் போல கறி இருக்குது, இதை அவங்களுக்கு கொடுத்த நல்லமேன்னு கொடுங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு அது பெரிய அந்த டைம்ல பெரிய கோடி கிடைக்கிறத விட அதுதான் தேவையாயிருக்கும். அப்ப அந்த டைம்ல சூழ்நிலைக்கேற்ப இதை ஹதீஸை அறிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல நம்ம நல்லதெல்லாம் எடுத்துட்டு எப்பயுமே பழசையும் பிஞ்சு போனதையும் அது மாதிரி காஞ்சி போனதையும் கொடுக்கறது அல்ல. அது அல்ல. இது அது கொடுக்கறதில் நல்லது கொடுங்க, அதான் அடிப்படை. ஆனா இந்த இதுல அற்பமாக எதையும் கருதிடாதீங்க என்ற வலவ் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுது. 59வது தலைப்பு. எப்படி ஜத்தியின் எதுல புக்லையா? அன்ஜத்ததி அதுல போடப்படல. அதாவது அம்ர் இப்னு முஆத் அல் அஷ்ஹலி அன் ஜத்ததிஹி, ஜத்ததின்னு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா அந்த செய்தி நான் விளங்கப்படுத்தையில நேரம் போகுது. அந்த செய்தியில சின்ன பலவீனம் இருக்கு. அது பின்னால உள்ள செய்தியை வச்சு அந்த ஹதீஸ் அந்த போடிவான் சஹீ பிமா பஅதஹு, பின்னால் உள்ள அறிவிப்பு வர்றதுனால இந்த மத்தன்ல பிரச்சனை அதை விளங்கப்படுத்த நான் முயற்சிக்க இல்லை. ஏன்னா பின்னால உள்ள அறிவிப்பு வந்ததுனால அது பலமாகிடுது. ஏன்னா பின்னால் அதே மத்தனைத்தான் சொல்லுது, அதே ஹதீஸ் தான் வருது, முன்னால உள்ள ஹதீஸை பலப்படுத்தக்கூடியதா வருது. அதனாலதான் இந்த ஹதீஸ சின்ன ஒரு பலவீனம் இருக்குது. அது அந்த ஜத்தத்திங்கிறது விரிவாக போடப்பட இல்லை. அம்ர் இப்னு முஆத் அல் அஷ்ஹலி அன் ஜத்தி, அவருடைய ஜத்தாவை தொட்டு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் பிமா பஅதஹு. ஹைர், அதுல ஒரு சின்ன பலவீனம். ஆனா இந்த ரெண்டு ஹதீஸையும் வச்சு பார்க்கும்போது மத்தன் கவி தான், சஹீஹான செய்தி. அதனாலதான் அதை சொன்னாங்க. 59வது தலைப்பு பாருங்க. பாபு ஷிகாயத்தில் ஜார். பாபு ஷிகாயத்தில் ஜார். ஒரு ஜார், ஒரு அண்டை அயலவருடைய முறைப்பாடு. அண்டை அயலவருடைய ஷிகாயா என்ன? முறைப்பாடு. யார்கிட்ட முறைப்பாடு செஞ்சாங்க, என்ன முறைப்பாடு செஞ்சாங்கிறத பார்ப்போம். قال حدثنا علي بن عبد الله قال حدثنا صفوان بن عيسى قال حدثنا محمد بن عجلان قال حدثنا أبي أن أبي هريرة رضي الله عنه قال قال رجل يا رسول الله إن لي جارا يؤذيني فقال انطلق فأخرج متاعك إلى الطريق فانطلق فأخرج متاعه فاجتمع الناس عليه فقالوا ما شأنه قال لي جار يؤذيني فذكرت للنبي صلى الله عليه وسلم فقال انطلق فأخرج متاعك إلى الطريق فجعل يقولون اللهم لعنه والله مخزي فبلغ فأتاه فقال ارجع إلى منزلي فوالله لا أؤذيك. خير. இந்த ஹதீஸ் என்ன?
கொஞ்சம் பெரிய மத்தன் ஐரி, நான் இதை சுருக்கமாக இந்த தர்ஜமா போட்டு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். கால ரஜுல், வந்து சொன்னாங்க, கால ரஜுல் யார சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இன்னலி ஜாரனி உதீனி, எனக்கு ஒரு அண்டையில வரைக்கிறார், அவர் என்ன ஒரே நோவினை படுத்துகிறார். ஃபகால இன்தலிக், போங்க வீட்டுக்குள்ளைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ரோட்ல போடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅக்ரிஜ் மத்தாஅக இல தரீக், பந்தலக்க வந்தாரு, ஃபஅக்ரஜ மத்தாஹு, அப்படி வீட்டுல இருக்கக்கூடிய சாமான் பொருட்களை எடுத்து ரோட்ல போட்டார், முன்னுக்கு அவர் வீட்டுக்கு முன்னுக்கு போட்டார். இப்ப ஃபஜ்தமா அன்னாஸ் அலை, மக்கள் அப்படித்தானே, என்னடா இதுன்னு அப்படி எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஃபகாலு மா ஷானுக்கு, என்ன விஷயம்? கால சொன்னாங்க, லீ ஜாரி உதீனி, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரே நோவினைப்படுத்திருக்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னேன். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்கர்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நீங்க போங்க, போய் ஃபஅக்ரிஜ் மத்தாஅக இல தரீக், நீங்க பாதையில இதை வைங்கன்னு சொன்னாங்க. ஃபஜஅலு யகூலூன், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதுக்கு வைக்க சொன்னாங்க? இப்போ மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இவ்வளோ அநியாயம், சரி அவர் பொருட்களை எல்லாம் எடுத்து ரோட்ல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபஜஅலு யகூலூன, இவர் இந்த விஷயத்தை சொல்றார், ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அதனால தான் நான் செஞ்சேன். அப்ப இவருடைய இந்த நிலையை மக்கள் பார்த்து ஃபஜஅலு யகூலூன அல்லாஹும்ம லன், யா அல்லாஹ் அவரை சபிப்பாயாக, அல்லாஹ் மக்ஸி அவரை இழிவுபடுத்துவாயாக என்று போற மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபபலகஹு, இது அந்த அளவுக்கு கேள்விப்பட்டது. ஃபஅத்தாஹு, ஓடி வந்தாரு, வந்து இவர்கிட்ட சொன்னார், ஃபகால இர்ஜில மன்சிலி, பொருட்களை எல்லாம் எடுத்து உள்ளுக்க போட்டு வீட்டுக்குள்ள போங்க, ஃபவல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமா லா ஊதி, இதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நோயினையும் தர மாட்டேன். இது ஒரு விஷயம். இந்த செய்தி ஹசன் தரத்துல உள்ளது, சஹீஹான அந்த எல்லைக்குள்ள உட்பட்டது. அப்ப இதுல ஒரு செய்தி இருக்கு, இதோட இன்னொரு செய்தி இருக்கு, இது சொல்லிட்டு விளக்கத்தை சொல்றேன். அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا علي بن حكيم الأودي قال حدثنا شريك عن أبي عمر عن أبي جحيفة قال شكا رجل إلى النبي صلى الله عليه وسلم جاره فقال يحمل متاعك فضعه على الطريق فمن مر به يلعنه فجعل كل من مر به يلعنه فجاء إلى النبي صلى الله عليه وسلم فقال ما لقيت من الناس فقال إن لعنة الله فوق لعنتهم ثم قال للذي شكا كفيت أو نحوه. أبو جحيفة ரதியல்லாஹு சொல்றாங்க, قال شكا رجل إلى النبي صلى الله عليه وسلم, அதே சம்பவம் தான், இதுல மேலதிகமான ஒரு சின்ன பகுதி இருக்குது. ஒரு மனிதர் தன்னுடைய அண்டையலவரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறைப்பாடு செய்தார். ஷக்கா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜார், அவருடைய அண்டையலவரை பத்தி முறைப்பாடு செய்தார். ஃபகால இஹ்மில் மத்தாஅக, உன்னுடைய பொருட்களை எடுத்து ஃபலாஹு அல தரீக், பாதையில வை. ஃபமன் மர்ர பிஹி யல்அனுஹு, யாரெல்லாம் கடந்து செல்வாரோ பதுவா செஞ்சுட்டு போவாங்க, லான செஞ்சுட்டு போவாங்க. ஃபஜஅல குல்லு மன் மர்ர பிஹி யல்அனுஹு, இப்படி போறவங்க எல்லாம் லான செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அந்த மனிதர் கேள்விப்பட்டு எல்லாருமே என்ன போற வரவெல்லாம் நம்மளை பதுவா செஞ்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட. ஃபஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால மா லகீது மினன் நாஸ், யா ரசூலுல்லாஹ், நான் மக்கள்ல இருந்து பார்க்குற இந்த விஷயம் என்ன இது, மக்கள்ல இருந்து நான் சந்திக்கிற விஷயம் என்ன இது, போற வரவெல்லாம் எனக்கு பதுவா செஞ்சுட்டு போறான், லான செஞ்சுட்டு போறான், என்ன காரணம்? ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லஅனத்தல்லாஹி ஃபௌக லஅனதிஹிம், இன்ன லஅனத்தல்லாஹ் ஃபௌக லஅனதிஹிம், அவர்களுடைய லானத்துக்கு மேல் அல்லாஹ்வுடைய லானத்து இருக்கிறது. இன்ன லஅனத்தல்லாஹ் ஃபௌக லஅனத். சும்ம கால லில்லதி ஷகா, யார் முறைப்பாடு செய்தார் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஃபீத் அவ் நஹ்வஹு, ஷக்குராவி இப்படி சொன்னாங்க, அல்லது அது போன்று சொன்னாங்க. குஃபீத்னா என்ன, போதுமாக்கப்பட்டு விட்டீர், இப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன இந்த ஹதீஸ்ல ஒன்று வந்து ஒருவருக்கு லானத் செய்யலாமா? லானத் செய்யறது பொதுவாக லானத் செய்யறது கூடாது. லைஸல் முஃமினு பித்தஆன் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் வந்து குத்தி காட்டுறவனாக அடிக்கடி லானத் செய்வனாக இருக்க மாட்டான். இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்படுறான், அநியாயம் செய்யப்பட்ட அவனுடைய பிரார்த்தி, உதாரணமாக நம்ம அநியாயம் செய்யப்பட்டோம்டா, எந்த அநியாயம் என்ன, அதாவது நியாயம் இல்லாம நம்ம அநியாயம் இழைக்கப்படும் பொழுது அது மனிதர்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு போய் இப்படி செஞ்சிட்டாங்களா, அவன் உருப்படுவானா அப்படின்னு நம்ம வாய் அப்படியே வந்துடும். அப்ப எனவே இந்த இடத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற அநியாயம் என்பது உள்ளத்துல அப்படி வர வச்சிரும். அது வந்து அவங்க மக்கள்கிட்ட உள்ள, உதாரணமாக வந்து ஒரு ஆள்கிட்ட நீங்க போறீங்க, எனக்கு இப்படி நான் வந்து எந்த ஒரு அநியாயம் செய்யல, ஒரு அப்பாவி மனுஷன், அவரை போட்டு அடிச்சு இப்படி பண்ணிருக்கீங்களேன்ற போது நமக்கு என்ன செய்யும், அந்த மாதிரி வரும். ஆனால் இஸ்லாம் வந்து லானத்தை ஊக்குவிக்கவில்லை. ஆனா சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே லானத்தை பெற்று தரக்கூடிய 2 இடங்களை நீங்க என்ன செய்யுங்க, பயந்து கொள்ளுங்கள், 2 விஷயங்களை பயந்து கொள்ளுங்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே லானத்து பொதுவாக
மக்களுடைய, அதாவது லஅனத்துல்லாஹ் வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மைன், குர்ஆன் சொல்லுதானே, யார் சத்தியத்தை மறைக்கிறாங்களோ அவருடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய லானத், மலக்குமார்களுடைய, மக்கள் அனைத்து மக்களுடைய லானத். அப்ப எனவே நம்ம வந்து லானத்தை இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், லானத்தை பெற அளவுக்கு நம்மளோட நடத்தைகள் இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்னா மக்கள் லானத் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய லானத்து உனக்கு வந்துடும். மக்கள் செய்யற லானத்து வந்து இது செய்யப்பட்ட அநியாயத்துக்கு, ஏன்னா மதுலூமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தானே, மதுலூமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய, இதுதான் அவருடைய மனோநிலை. அப்ப எனவே வந்து இப்படி ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மனிதர்கள் இதை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அவரோட சார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாருமே உங்களுக்கு எதிராக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடும். சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்பினோட என்ன சொல்ல வராங்க என்றால், ஒரு மனிதன் ஒரு ஜார் அண்டை அயலவர் உள்ள ஏற்படுற பிரச்சனைகளை ஊர் தலைவரோ அல்லது நியாயமான முறையில தீர்த்து வைக்கக்கூடியவர்களை வைத்து முறைப்பாடு செய்யலாம். இப்ப அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். இவருக்கு நீதியான முறையில் இவர் வந்து உண்மையில அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்னா அவர் மீதமான முறையில நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பொறுத்துட்டு இருக்கலாம், ஆனால் பொறுக்க முடியாத ஒரு கட்டம், பொறுக்க முடியாதுன்னு ஒரு கட்டம் அல்ல, இவருடைய சக்திக்கு அதுக்கு பிறகு அவர் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப எனவே இதை வந்து முறைப்பாடு செஞ்சு தீர்த்து கொள்ற ஒரு அந்த அனுமதி இருக்கிறது. அதே நேரம் இவருக்கு நியாயமே கிடைக்கல, அவர் பொறுத்துக்கிட்டே இருக்கிறார்னா அதுக்கு கூலி கிடைக்க மாட்டா, கூலி கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, பாபு மன் ஆதா ஜாரஹு ஹத்தா யஹ்ருஜ். ஒருவர் ஒரு ஜாருக்கு அநியாயம் செய்கிறார், எது வரைக்கும் அவர் அந்த இடத்தை விட்டுட்டே போறார். அந்த இடத்தை விட்டு போறாருன்னா என்ன தண்டனை, அதுக்குரிய தண்டனை என்ன, அதை புகாரி தலைப்பாக போட்டிக்கிறான். எப்படி தலைப்பாக போட்டிக்கிறான்னு பாருங்க. 126 حديث ضعيف عن حديث 127. قال حدثنا عصام بن خالد قال حدثنا أرطات بن المنذر قال سمعت يعني أبا آمر الحمصي قال كان ثوبان يقول ما من رجلين يتصارمان فوق 3 أيام فيهلك أحدهما فمات وهما على ذلك من المصارمة إلا هلكا جميعا وما من جار يظلم جاره ويقهره حتى يحمله ذلك على أن يخرج من منزله إلا هلك. أبو عامر الحمصي رضي الله عنه قال كان ثوبان رضي الله عنه சொல்லுவாங்க, يقول எப்படி சொல்லுவாங்கண்டா, ما من رجلين சௌபான் ரதியான் சொல்றாங்க, எப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாமின் ரஜுலின், 2 மனிதர்கள், எத்தசாரமான் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். ஃபௌக ஸலாஸதி அய்யாம் 3 நாட்களுக்கு மேலாக சண்டை பிடித்து கோவத்தோடு இருக்கிறாங்க. சண்டை பிடிச்சு அதே கோவத்தில் அவர்கள் இருக்க, எத்தசாரமானா சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் கழிக்கிறார்கள். 3 நாள் கடந்து போயிருச்சு. இப்ப அதுல யாராவது ஒருவர் மரணித்து விட்டார், அல்லது அதே சண்டையோடு பிரச்சனையோடு அவங்க 2 பேரும் மரணித்து விட்டால் அந்த 2 பேரும் அழிந்தே தீருவார்கள். அவருடைய நிலைமை மறுமையில மோசமாக இருக்கும். இல்ல ஹலக்கா ஜமீனா அழிந்து போய்விடுவார்கள். அப்ப இதுல என்னண்டா, அந்த பகைமை உணர்வு, அந்த வைராக்கியம், குரோதம், அதாவது சண்டை பிடிச்சு குரோதத்தை வளர்த்து கொள்றது, அப்படியே நெருக்கமான மக்கள் இருக்கக்கூடாது. இது எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. அழிந்து போவார்கள்ங்கிற எச்சரிக்கை. அல்லாஹ் ஷிர்கை தவிர மன்னிப்பான், எல்லாத்தையும் மன்னிப்பான், ஷிர்கை எல்லாம் மன்னிப்பான். அதுக்கு தௌபா செஞ்சு நம்ம மீண்டு விட்டால் மௌத்தாருக்கு முன்னுக்கு. ஆனா இது எச்சரிக்கைக்காக சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய ஒரு பாவம், அது அழிந்து போய் விடுவார்கள், 2 பேரும் அழிந்து போய்விடுவார்கள். அதே மாதிரி தான் ஒமாமின் ஜார், ஒரு அண்டை அயலவர், யதுலிம் ஜார், அவருடைய அண்டை வீட்டுக்காரருக்கு அநியாயம் செய்கிறார், அவரை அடக்கி வயக்கஹரு அவரை அடக்கி ஆளுகிறார். வயக்கஹருண்டா அவர் அடக்கி ஆளுகிறார், கஹார். ஹத்தா யஹ்மிலு, அது அவரை ஆக்கி விடுகிறது. ஹத்தா யஹ்மிலு தாலிக, அந்த அடக்கியாளுதலும் அநியாயமும் அவரை ஆக்கி விடுகிறது. அலா யஹ்ருஜ மின் மன்சிலிஹி, அவருடைய அந்த வீட்டிலிருந்து வெளியே செல்கின்ற அளவுக்கு. அந்த வீட்டில இருந்து அவர் ஒண்ணு அவரை விட்டுட்டு போறது, 2வது அவர் அந்த இடத்தையே காலி பண்ணி போறது. அந்த மன்சில இருந்து அவர் போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு, அல்லது கூலிக்கு இருந்தார் கொடுத்துட்டு போயிட்டாரு, அல்லது அதையே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. பக்கத்துல இருக்க முடியாது என்ற எல்லை வார அளவுக்கு அநியாயம் செய்கிறார் என்றால் இல்லாஹலக்கு அவர் அழிந்து போய்விடுவார்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சௌபான் ரலியல்லாஹுடைய செய்தி தான் இது. இப்ப சௌபான் ரலியல்லாஹு வந்து இவர்கள் ஒரு செய்தி எப்படி சொல்றதாக இருந்தால், ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்கும்,
அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக இருக்கும். ஆனால் இது கான சௌபானிய கூல். பொதுவாக ஹதீஸ்ல ஒரு விதி இருக்கிறது. எதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் சஹாபாக்கள் சொல்ல மாட்டார்கள் என்று ஏதாவது இருந்தால் அது சஹாபியுடைய கருத்தாக இருந்தாலும் மர்ஃபூடைய ரசூலா சொன்னதாக சொல்லப்படும். அதுக்கு விதிகள் இருக்குது, நேரடியாக அதுக்கு சில விதிகள் கோட்பாடுகள். ஆனா இந்த இடத்துல சௌபான் ரலியல்லாஹு கருத்து தான் நீங்க சொல்லப்பட்டீங்க. அவங்க ஒரு ஹதீஸுக்கு என்ன விளக்கமாக அல்லது அவர்கள் கேட்ட ஒன்றைத்தான் சொன்னார்கள். அடுத்த தலைப்பு பாருங்க, பாபு ஜாரில் யஹூதி. யஹூதி அண்டை அயலவர். யஹூதி அண்டை அயலவர் இதான் தலைப்பு. இமாம் புகாரி 95 ஹதீஸ். அன் முஜாஹித் ஏற்கனவே வந்தது, சுருக்கமா சொல்றேன். அன் முஜாஹித் خير سند بادر قال حدثنا أبو نعيم قال حدثنا بشير بن سليمان عن مجاهد قال كنت عند عبد الله بن عمرو وغلام يسلخ شاة فقال يا غلام إذا فرغت فابدأ بجارنا اليهودي فقال رجل من القوم اليهودي أصلحك الله اليهودي أصلحك الله قال إني سمعت رسول الله صلى الله عليه وسلم يوصي بالجار حتى خشينا ورؤينا أنه سيورثه. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கால குந்து நாங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தோம், அவர்களுடைய வீட்டிலே இருந்தோம், அவர்களோடு இருந்தோம். அவருடைய அடிமை ஆடு அறுத்து ஆடொன்னு அறுத்து உரிச்சு கொண்டிருந்தார். ஃபகால அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா குலாம் அடிமையே, மகனே, மனிதரே, இதா ஃபரக்த முடிஞ்ச அந்த வேலை முடிஞ்ச ஆடு அறுத்து உரிச்சு முடிஞ்சா ஃபபத பிஜாரினல் யஹூதி பக்கத்து வீட்டுக்கார யஹூதி இருக்கிறா தானே, எங்கட யஹூதி அண்டை அயலவரை கொண்டு தர்மத்தை ஆரம்பம் செய். ஃபகால ரஜுலுன் மினல் கௌம் அதுல இருந்து ஒரு மனிதர் கேட்டார், ஆல் யஹூதி அஸ்லஹக்கல்லாஹ், யஹூதிக்கா கொடுக்க போறீங்க, கொஞ்சம் என்ன முஸ்லிம்களை கொடுக்கலாமே, யஹூதிக்கா கொடுக்க போறீங்கன்னு ஒரு அஸ்வால் இஸ்திக்ராப்னு சொல்லுவாங்க. அப்படியா, என்ன ஒரு ஒரு தெரியாத மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயமா கேட்டார். அப்போ உடனே தலீல முன் வச்சாங்க, வாயை மூடிட்டார். நம்ம 5வது 10வது கேள்வி கேட்போம். கால இன்னி சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசி பில் ஜார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், அவர்கள் அண்டை அயலவர்கள் குறித்து எங்களுக்கு வசியத் செய்தார்கள், அதிகமாக என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு நலவு நாடும்படி எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். நாங்க பயப்படும் வரை, நாங்கள் கருதும் வரை, அன்னஹு சையுரிது வராசத்திலிருந்து அவருக்கு ஒரு பங்கு போயிருமோ, அவரும் அனந்தரக்காரர் ஆகிடுவாரோ என்று அஞ்சும் வரை, பயப்படும் வரை, கருதும் வரை அப்படி வசி செஞ்சாங்க. இன்னொன்னு சப்ஜெக்ட் க்ளோஸ். அப்ப இதுல என்ன விஷயம்டா, அப்ப முன்னாடி பாத்தீங்க அண்டையவருக்கு கொடுங்க, ஜாரால் யஹூதிக்கு கொடுங்க. இவங்க சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரர் அவரை யஹூதியா இருந்தாலும் அவரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க. அப்ப இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. பொதுவாக மனிதர்களை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குது. யுத்த காலத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது காஃபிர்கள் முஸ்லிம்களை பார்க்கிற பார்வை வேறு. பொதுவாக மனிதர்கள் ஒன்றா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்துக்களாக இருப்பாங்க, சும்மா காஃபிருடைய வசனத்தில் எடுத்து அவங்களுக்கு அடி சண்டை பிடிந்து எடுக்கிறது அல்ல. அது இதான் சபபு நுசூல். குர்ஆனுடைய வசனம் எதுக்கு இறங்குச்சு, எப்ப இறங்குச்சு, எந்த சூழ்நிலை இறங்குச்சுன்னு தெரியாம, சபபுல் வுரூத் ஒரு ஹதீஸ் எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்துல எப்படி ஏன் எதுக்குன்னு கேள்விகள் இல்லாம சும்மா மேலோட்டமாக அணுகின்ற பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அப்ப இங்க எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய இன்னும் சில விஷயங்கள் இதுல இருக்குது. அடுத்து பாருங்க, பாபுல் கரம் 62வது தலைப்பு 96வது ஹதீஸ். பாபு அல் கரம். கரம் என்று சொன்னால் கஸரத்துல் கைர், அல் ஜூத், அத்தபர்ரு பிமஅரூஃப், பல கருத்துக்களை இது சொல்லலாம். அல் கரம்னு சொன்னா என்ன, அதிகமாக நன்மைகள் நல்லுபகாரம் செய்யறது, அதிகமாக கொடை கொடுக்கிறது, அதிகமாக நலவுகளை செய்யறது, இதுதான் அல் கரம். அதுல தான் கரீம். கரீம்னா யாரு, சங்கையானவர், சங்கையானவர். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 96வது ஹதீஸ் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள். قال حدثنا محمد بن سلام قال أخبرنا عبده عن عبيد الله عن سعيد بن أبي سعيد عن أبي هريرة قال سئل رسول الله صلى الله عليه وسلم أي الناس أكرم قال أكرمهم عند الله أتقاهم قالوا ليس عن هذا نسألك قال فأكرم الناس يوسف نبي الله ابن نبي الله ابن خليل الله قالوا ليس عن هذا نسألك قال فعن معادن العرب تسألوني قالوا نعم قال فخياركم في الجاهلية خياركم في الإسلام إذا فقهوا ரெண்டு மாதிரி சொல்லலாம்.
இதுல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டாங்க, ஐயுன் நாஸி அக்ரம், மனிதர்களில் மிக சங்கையானவர் கண்ணியமானவர் யார்? கால அக்ரமுஹும் இந்தல்லாஹி அத்காஹும், மனிதர்கள சங்கையானவர் யாரு? அவர்களில் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவர். மிக இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காஹும். காலு லைஸ அன் ஹாதா நஸ்அலு, அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க இத கேட்க இல்ல. அப்ப கால ஃபஅக்ரமுன் நாஸ், ரசூல் அடுத்து சொன்னாங்க, மனிதர்கள்ல மிக சங்கையானவர் யாரண்டா? வஃபி ரிவாயத்தின் இன்னஹு அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் ஒரு ரிவாயத்தில் வருது. இன்னொரு அறிவிப்புல யூசுஃப் நபியுல்லா இப்னு நபியில்லா இப்னு கலீலில்லா, யூசுப் நபியுல்லா யாருடைய மகன்? யூசுப் யாக்கூப், யாக்கூப் யார் மகன்? இஸ்ஹாக், இஸ்ஹாக் யார் மகன்? இப்ராஹிம். அப்ப நபி 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 நபி. இந்த இடத்துல 3 வந்து இருந்தா யூசுப் நபியுல்லா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அல்லாஹ்வுடைய நபி. இப்னு நபி இல்லாண்டா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி அவருடைய அப்பாவை சொல்லி பாப்பா கலீலுல்லாஹ் சொல்லப்படுது. அப்ப இடையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விடுபட்டாலும் அது ஓர்டர் தான், அது விளைசன சுருக்கத்தை கருத்துல கொண்டு வரும். அவர் கரீம், அவருடைய வாப்பா கரீம், அவருடைய வாப்பா அப்படி இன்னஹு அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் யூசுப் நபியுல்லாஹ் இப்னு நபியில்லாஹ் இப்னு கலீலில்லாஹ். காலு லைஸ அன் ஹாதா நஸ்அலு, இதையும் நாங்க கேட்கல. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன் மஆதினில் அரபி தஸ்அலூனி, அரபியர்களுடைய மஆதின சுரங்கங்கள். அப்படின்னா சுரங்கங்கள் என்று சொல்லப்படுறது என்னடா, அவர்களுடைய அந்த பரம்பரை, அடிப்படை பரம்பரை குறித்து நீங்க கேட்குறீங்க. அதாவது அரபியர்களிடத்தில் இருந்த அந்த குலங்கோத்திரத்தில் அடிப்படையாக உள்ளவர்கள், உசூலுகும் அல்லத்தி எந்தசிபுன் இலைஹா, இவர் இந்த பரம்பரை அந்த பரம்பரை சொல்லி அந்த இணைக்கிறாங்களே, அந்த அரபியர்களுடைய அந்த மனிதர்கள்ல சங்கையானவர்கள் யார்? அதை பத்தியா நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது காலு நாம், அதுதான் கேட்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபகிஹு, உங்களோட ஜாஹிலியத்துல சிறந்தவர் தான் இஸ்லாத்திலும் சிறந்தவர், ஆனா அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து தெளிவு பெற்றிருந்தால். என்ன அர்த்தம்? சங்கைக்கும் ஜாஹிலியத்துல இருந்து இஸ்லாத்தை இருக்கிறது என்ன சம்பந்தம் யோசிப்பீங்க இருக்குது. என்னண்டா, ஜாஹிலியா காலத்துல நிறைய நல்ல பண்புகள் இருந்தது. கொடை கொடுக்கிறது, புரியுதா, விருந்து பிரசாரம் செய்யறது, அள்ளி கொடுப்பாங்க. காஃபிர் முஸ்லிம்களை தாண்டி நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நிறைய அவங்ககிட்ட நிறைய பொய் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, நிறைய நல்ல பண்புகள் இருந்தது ஈமான தவிர. அப்ப அதனால ஜாஹிலியத்துல சிறந்தவர், ஜாஹிலியத்துல நீங்க சிறந்தவரா பாத்தீங்க, எதை வச்சு பாத்தீங்க? நல்ல குணத்தை வச்சு தானே. இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த குணத்தோட இருந்தால் அவர் சிறந்தவர், ஆனா அவர் இஸ்லாத்தை விளங்கி இருக்க வேண்டும். எப்படி போட்டாங்க? சங்கையோடு இருக்கணும், கொடை கொடுக்கணும், மக்களுக்கு உபகாரம் செய்யணும், நல்லதை மக்களுக்கு கொடுக்க, நல்ல விதமாக நடந்து கொள்ளணும். ஆனா இஸ்லாத்துல தெளிவோட இருக்கணும். இஸ்லாத்துல தெளிவில்லாம நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சிறந்தவராக முடியாது. அதே நேரம் இஸ்லாத்துல எவ்வளவு தெளிவு இருந்தாலும் இந்த நல்லுபகார நற்குணங்கள் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அந்த அண்டை அயலவர்ல இருந்து அடுத்த பகுதி என்ன? மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது. அப்ப இது மனிதர்கள் உபகாரம் செய்வது என்பது பொதுவாக சொல்லப்படி. இப்ப நல்லவர் கெட்டவர் ஒரு கேள்வி வந்து எல்லாரும் செய்யலாமா? ஜாஹிலியா காலத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. நல்லது கெட்டது அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாத்துக்கும் செய்யலாமா? இப்ப இமாம் புகாரி தலைப்பு போடுறாங்க, 63வது தலைப்பு, பாபுல் இஹ்சான் இலல் பர்ரி வல் ஃபாஜிர். பாபுல் இஹ்சான் இலல் பர்ரி வல் ஃபாஜிர். நல்ல மனிதர் கெட்ட மனிதருக்கு உபகாரம் செய்தாலும் நன்மை வழங்கப்படும். நல்லவர் கெட்டவர் யாருக்கு உபகாரம் செய்தாலும் நன்மை வழங்கப்படும். அப்ப இதுல என்ன? நல்லவருக்கும் கெட்டவருக்கும் உபகாரம் செய்வது, நன்மை செய்வது, நன்மை செய்வதனால் கூலி வழங்கப்படும், நன்மை செய்வது, இதுதான் தலைப்பு. இப்ப அன் முஹம்மது இப்னு அலி இப்னுல் ஹனஃபியா 97 ஒரு அசர் 97 செய்தி பாருங்க. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். சூரா ரஹ்மானுடைய 60வது வசனம். இஹ்சானுக்கு கூலி இஹ்சானை தவிர வேறு உண்டா? நன்மைக்கு கூலி நன்மை தவிர வேறு உண்டா? ஒரு ஆளுக்கு நம்ம நன்மை செஞ்சா அவருக்கு நம்ம உபகாரம் செய்யணும் தானே. அதாவது நல்லது, ஒரு ஆள் உங்களுக்கு நல்லது செய்யறாருன்னா அவருக்கு நம்ம என்ன குறைஞ்ச ஜிசாக் நம்ம ஏதாவது கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரியும் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம துவாவும் செய்யும், ஜிசாக்கல்லாஹ் ஹைர், அதான் சிறந்த துவா. ஹைரவ பாருங்க. அப்ப இந்த வசனத்துக்கு முஹம்மது இப்னு அலி இப்னு ஹனஃபியா சொல்றாங்க, காலஹிய முசஜ்ஜலா லில் பர்ரி வல் ஃபாஜிர். முசஜ்ஜலான்னு வருது, முஸ்ஜலான்னு வருது, ரெண்டுமே சரிதான். அப்ப முத்லகா இது
இப்ப நன்மைக்கு கூலி நன்மை அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற மூமின்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு செய்யறதுக்கு மட்டுமா கூலி தருவான்? பாவி ஒருவனுக்கு நீங்க செஞ்சால் நன்மை கிடைக்கும். இது பொதுவானது. இது நன்மை நல்லவருக்கும் தீயவருக்கும் இது பொதுவானது. முஸ்ஜலா முசஜலான என்ன முத்தலகா பொதுவானது. நீங்க ஒரு பாவி கொடுத்தாலும் என்ன செய்யப்படும்? நன்மை வழங்கப்படும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து நல்ல மக்களுக்கு கொடுக்கிற பொழுது அவங்க துவா செய்வாங்க. இப்ப பாவி கொடுக்கறதுனால என்ன, சில பொழுது அவன் பாவத்தை விடுறது காரணமாகும். அவன் ரைட்டு நம்மளை இபாத செய்வோமே, இவர் நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒருவருக்கு அல்ல எப்படி எல்லாம் கொடுக்குறான், அவர் நமக்கு செய்யறாரு, எப்படி உள்ள மனசு இது அப்படின்னு இவர் சொல்ற பேச்சு அவர் எடுப்பார். பல வழிகள் இருக்குது. அப்ப என்ன பல காரணங்கள் இருக்கிறது. அப்ப அது மாதிரிதான் பாருங்க, அந்த ஜகாத் கொடுக்குற விஷயத்துல கூட முஅல்லஃபத்துல் குலூப் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப நல்லவர் தீயவருக்கும் நம்ம நன்மை உபகாரம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அது நன்மை கிடைக்கும். இப்ப நம்ம கணக்கு பார்த்து நல்லவன்டே நம்ம கொடுத்துட்டு போனோம்டா சில பொழுது நம்மளுக்கு தெரியாது யார் நல்லவர் கெட்டவன். சில பொழுது நம்மட பார்வைக்கு படாத நம்மட பார்வை கெட்டவர் பட்ட ஒரு நல்லவர் விடுபட்டு போகலாம். அப்ப பொதுவாக இதை இருக்கிறது என்ற கருத்து சொல்றாங்க. கால் அபு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இமாம் புகாரி கால் அபு பைத் முஸ்ஜலா முர்சலா, முர்சலானா முத்லகா, இது பொதுவானதுதான். அப்ப எனவே நன்மை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், நன்மையில முதன்மைப்படுத்தும் பொழுது நல்லவர்களை முதன்மைப்படுத்தணும். அதே நேரம் பாவிகளை கொடுத்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் கொடுத்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனிச்சு பிற மதத்தவர்கள் இருக்கிறவங்களை கொடுத்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்குமாண்டால் அது கிடைக்கும். 64வது தலைப்பு பாப் ஃபதுலி மன் யஊல் யதீமா. இப்ப சங்கை செய்வது, கொடை கொடுப்பது, நல்லுபகாரம் செய்வது, நல்லது செய்வது என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அது எல்லாருக்கும் நம்ம செய்யலாம். நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு செய்யலாம். அதுல காரணங்கள் நோக்கங்கள் பல விஷயங்கள் இருக்குது. இப்ப 64வது தலைப்பு முதலாவது முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி சொல்றாங்க, பாபு ஃபதுலி மன் யஊல் யதீமா. மன் யஊல் யதீமா, அனாதையை பராமரிப்பது. அனாதைய யதீம்ல யாரு, ஒரு அனாதையை பேணி பராமரிப்பது, ஒரு அனாதையிட விஷயத்துல கவனம் செலுத்துவது, ஒரு அனாதைக்கு கொடுப்பது, அவருடைய வாழ்க்கையை நம்ம அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக முன்னேற்றத்துக்காக நல்வாழ்வுக்காக நாங்க என்ன செய்யறது, கஷ்டப்படுறது, சிரமப்படுறது, பொறுப்பேற்றுக் கொள்றது அதனுடைய சிறப்பு. 98வது செய்தி பாருங்க, இது 98வது செய்தி. قال حدثنا اسماعيل قال حدثني مالك عن ثور بن زيد عن ابي الغيث عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم الساعي على الارمله والمساكين كالمجاهد في سبيل الله وكالذي يصوم النهار ويقوم الليل. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மலா, விதவை பெண்ணுக்கு உதவி செய்பவர், விதவை பெண்ணுக்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல விடயங்களை செய்து கொடுப்பவர் நல்ல நோக்கத்தில். வல் மசாக்கீன், வல் மசாக்கீன் ஏழை எளிய மக்களுக்கு, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அவருடைய நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவரை போன்று. வகல்லதி யஸூமுன் நஹார வ யகூமுல் லைல், அதே போன்றுதான் அவர் பகலில நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்கக்கூடியவரை போன்று என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக இப்ப சில பொழுது அர்மலா, விதவை பெண், பாப்பா மரணிச்சிருக்கலாம், ஒரு அனாதையாக இருக்கலாம். அப்ப அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய, அது மாதிரி மிஸ்கின்கள் கூட சில இடங்கள்ல அனாதைகளாக இருக்கலாம். இப்ப அவங்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுற நன்மையை பெற்று தரும். அதே மாதிரி பகல் முழுக்க நோன்பு வைத்து இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய நன்மையை பெற்று தரும். அப்ப இது ஒரு சிறப்பு கருதி சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, 65வது தலைப்பு பாபு ஃபதுலி மன் யஊல் யதீமன் லஹு. இப்ப ஒரு மனிதர் தன்னுடைய தனக்கு சொந்தமான யதீமன் லஹுன்ற தலைப்பு மின் அகாரிபிஹி, மின் அகாரிபி, அவருக்கு நெருக்கமான அல்லது அவருடைய உதாரணம் ஒரு பெண்ணா இருந்தா வாப்பா மூத்தா போனா பெண்ணே அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு யாருக்கு, தாய்க்கு. அப்போ ஒரு அனாதையை வளர்க்குற அந்த நன்மை கிடைக்கும், பராமரிக்கிற நன்மையும் கிடைக்கும், பிள்ளையை வளர்த்த நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சொந்தக்கார ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அதற்கும் நன்மை கிடைக்கும். அதான் இமாம் புகாரி எப்படி தலை போடுகிறாங்க, பாபு ஃபதுலி மன் யஊல் யதீமா உண்டு, பாபு ஃபதுலி மன் யஊல் யதீமன் லஹு. லஹுண்டா மின் அகாரிபிஹி, அவருடைய சொந்தக்காரர் இருப்பாங்க. வெளியில இருக்கிறத விட பக்கத்து இப்போ உதாரணமா மாமீர, சகோதரன், சொந்தக்காரர், சாச்சா, பெரியப்பா, சின்னம்மா, பெரியம்மா, இவங்களுக்கு அவங்க மரணிச்சிருப்பாங்க.
பாப்பாமார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, உதவி பண்றாரு அவங்களுக்கு, அவங்கள பராமரிச்சு வராரு. எத்தீமுக்கு கொடுக்கறதுன்னா காசு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விடுறதல்ல, பராமரிச்சு வளர்க்கிறது. அப்ப இதுல முன்னாடி வந்த ஒரு செய்தி தான் வருது. قال حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب بن الزهري قال حدثني عبد الله بن أبي بكر أن عروة بن الزبير أخبره أن عائشة زوج النبي صلى الله عليه وسلم قالت جاءتني امرأة معها ابنتان لها فسألتني فلم تجد عندي إلا تمرة واحدة فأتيتها فقسمتها بين ابنتيها ثم قامت فخرجت فدخل النبي صلى الله عليه وسلم فحدثته فقال من يلي من هذه البنات شيئا فأحسن إليهن كن له سترا من النار. முன்னாடி வந்த ஹதீஸ் சின்ன மாற்றத்தோட வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قالت, என்னிடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க, ஜாஅத்னி இம்ரா, ஒரு பெண்மணி வந்தாங்க, மஅஹா இப்னத்தன், அவங்களோட 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஃபஸஅலத்னி, அவங்க என்னட்ட யாசகம் கேட்டாங்க, ஃபலம் தஜித் இந்தி இல்லா தம்ரத்தன் வாஹிதா, என்கிட்ட ஒரே ஒரு ஈச்சம்பழம் தான் இருக்குது. வேற அறிவிப்புகளை 3 வருது. சில போல இது ஒரே சம்பவமாக இருக்கலாம் அல்லது வேறு சம்பவமாக கூட இருக்கலாம். ஃபஅதைதுஹா, நான் அதை கொடுத்தேன். ஃபகஸமத்ஹா பைன இப்னதைஹா, அல்லது 2 பேரும் சாப்பாட்டுக்கு போறோம், கடைசியா ஒரு ஈச்சம்பழம் கொடுத்தாங்க தானே, அதை மையப்படுத்தி இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கலாம் இந்த தலைப்போட. ஃபகஸமத்ஹா பைன இப்னதைஹா, அப்ப அந்த ஒரு ஈச்சம்பழத்தையும் 2 பிள்ளைகளுக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. சும்மா காமத் ஃபஹரஜத், எழும்பி அவங்க போயிட்டாங்க. இப்ப ஃபதகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஃபஹத்தஸ்துஹு, நான் இதை அவங்ககிட்ட சொன்னேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன், யார் இந்த பெண் பிள்ளைகளை பொறுப்பாக, அதாவது பெண் பிள்ளைகளை எலினா விலாயத் பொறுப்பாக ஏற்று அவர்கள் ஒருவரைய 2 பேரையும் 3 பேரையும் பராமரித்து வளர்த்தால், ஷைஅன் வருது, ஆனால் வேற ஹதீஸ்ல 2, 3 வந்திருக்குது. மையலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன், யார் இந்த பெண் பிள்ளைகளை பொறுப்பாக எடுத்து வளர்த்து ஃபஹ்ஸன இலைஹின்ன, இலைஹின்னு வரும்பொழுது அது பன்மையாக ஆகிவிடுது. அப்ப 2, 3 தான். அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டால், குன்னலஹு சித்ரம் மினன் நார், இவருக்கு நாளை மறுமையிலே அவர்கள் திரையாக இருப்பார்கள். அப்ப இதுல யதீமன் லஹு என்பதுல இமாம் புகாரி என்ன நாடுறாங்கண்டா, சொந்தக்காரர்கள். இப்போ இந்த பெண் அவருடைய அக்காட தங்கச்சியில பிள்ளைய சுமந்து வந்தாலும் இந்த சிறப்பு இருக்குது. கணவன் மௌத்தாப்போ இந்த பெண்ணே இப்ப யாருமே அவளுக்கு இல்லை, இவங்க தான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், இவங்க தான் அந்த பிள்ளையை கொடுக்கணும், இவ தான் பராமரிக்கணும்டா கூட இந்த சிறப்பு யதீமா பராமரிச்ச சிறப்பு வரும். அப்ப 2 வகையிலுமே இதை பார்க்கலாம். அப்ப இந்த வந்த பெண்மணி சில பொழுது நேரடியா சொல்லப்படல, கணவன் இல்லாத ஒரு பெண்மணி, அப்ப இவரு அநாத பிள்ளைகள், தாய் தந்தை இல்லாட்டி அனாதை, அப்ப தாய் பராமரிச்சு வளர்க்குறாங்க. அப்ப இந்த இடத்துல மேல உள்ள சிறப்பும் கிடைக்கும், இந்த சிறப்பும் கிடைக்கும். எத்தீம பராமரிச்சா என்ன சிறப்பு கிடைக்கும், அதே சிறப்பும் கிடைக்கும். பெண் பிள்ளைய ஒழுங்கான முறையில பராமரிச்சு வளர்த்தா என்ன சிறப்பு கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். இது 99வது ஹதீஸ். 100வது ஹதீஸோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். 10வது வகுப்பு 100வது ஹதீஸ். 66வது தலைப்பு, பாபு ஃபத்லி மை யஉல் யதீம மின் அபவைஹி. வாப்பா அம்மா 2 பேரும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய, ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்தால் அதுக்குரிய சிறப்பு. எப்படி தலைப்புறான் இமாம் புகாரி பாருங்க. ரைட், இந்த செய்தி கீழே قال حدثنا عبد الله بن محمد قال حدثنا سفيان بن عيينة عن صفوان قال حدثتني أنيسة عن أم سعيد بن مرة الفهري عن أبيها عن النبي صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم في الجنة كهاتين أو كهذه من هذه شك سفيان في الوسطى والتي تلي الإبهام. خير، இந்த செய்தி என்னன்னா, உம்மு சயீத் இப்னு பின்த் முர்ரா அல் ஃபிஹ்ரி, உம்மு சயீத் பின்த் முர்ரா அல் ஃபிஹ்ரி அன் அபிஹா, அவருடைய தந்தையை தொட்டு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அனாதையை பொதுவாக அனாதையை பராமரிச்சால் அது நன்மண்டால், பாப்பா அம்மா இல்லாத அனாதை பராமரிச்சால் நானும் அவரும் அனவ காஃபிருல் யதீம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்போம், கஹாத்தைன், இப்படி இருப்போம், ஒன்னா இருப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். خير او كهذه من هذه شك சுஃபியான் ராவியுடைய சந்தேகம், அது பின்னால் உள்ள ஹதீஸ் அது தெளிவாக வழங்கப்படுத்து. இந்த 2 விரலும் தான், அவர் அந்த விரல் விஷயத்துல சந்தேகப்படுறாரு. ஆனா பின்னுக்கு வரக்கூடிய ஸஹல் இப்னு சஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு தெளிவாக வருது. அது என்ன சபாபா அல் உஸ்தா, இந்த சபாபாண்டா இது, அல் உஸ்தாண்டா இது, இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. அப்ப இந்த ஹதீஸ் 100வது ஹதீஸ் என்ன, 101வது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நானும் அனாதையை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தது இந்த அனாதைகளை பராமரிக்கிறது என்பது அந்த தொடர் தான் அப்படியே அடுத்தடுத்த ஹதீஸ்ல வருது. ஹைர், அல்லாஹ்வோட உதவியால் நாம் 10 வாரங்கள்
10 வாரங்கள் படிச்சிருக்கிறோம். 10 வகுப்புகளில் 100 நபிமொழிகளை நம்ம படிச்சிருக்கிறோம். 100 நபிமொழிகள் அதே மாதிரி அசர்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதே மாதிரி இன்னும் என்ன 900 இருக்குது, 998 என்ன, அப்போ இன்னும் என்ன 800 இருக்குது, 798 செய்திகள் இருக்குது. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள்லேயும் நம்ம சராசரியாக ஒரு வகுப்புல 10 ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எனவே இந்த படிக்கிறது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸில் என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹு தாலா நம்ம எதெல்லாம் படிச்சோமோ கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.